கார்த்தி செல்வன், இதுக்கு முன்பு இந்த பதவியேற்பு குறித்து நாம் பேசி வந்தோம். தற்போது பதவியேற்பு முடிந்து கையெழுத்திடும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பதவியேற்பினுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு தருணங்கள்ல திடீரென்று ஏற்படுகின்ற ஆட்சி மாற்றம், உடனடியாக ஒரு நிர்வாக ரீதியான ஒரு மாற்றம் செய்யப்படுவதற்கு இப்படி ஒரு பதவியேற்பு என்பது நல்லவில் நடப்பது இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதற்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக முதலமைச்சராக இருந்த திரு அண்ணா இறந்த போது இடைக்கால முதலமைச்சராக நாவலர் நெடுஞ்செழியன் பதவியேற்றுக் கொண்டார். அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று கூடி அதற்கு அப்போது திரு கருணாநிதி அவர்களை அதற்கு பிறகு முதலமைச்சராக, அதாவது சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். 1969 திரு அண்ணா மறைந்த போது அந்த நேரத்தில் இடைக்கால முதல்வராக நாவலர் நெடுஞ்செழியன் தேர்ந்தெடுக்கப்பட்டார், உடனடி ஒரு நிர்வாக வசதிக்காக. அதற்கு பிறகு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூடி சட்டமன்ற குழு தலைவராக திரு கருணாநிதி அவர்களை தேர்ந்தெடுத்து அவர் முதலமைச்சராக முதல் முறையாக அப்போது பொறுப்பேற்றுக் கொண்டார். அதே போல திரு எம்ஜிஆர் இருந்த போதும் கூட 87 திரு எம்ஜிஆர் இருந்தபோது இடைக்கால முதலமைச்சராக நாவலர் நெடுஞ்செழியன் தான் அப்போதும் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூடி எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி தேர்ந்தெடுக்கப்பட்டார், ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் அப்போது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த இரண்டு முறைகளிலுமே முதலமைச்சர்கள் இறந்தபோது இடைக்கால முதலமைச்சர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு ஒரு முழுமையான ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த அந்த நடவடிக்கைகள் இருந்தது. இப்போது உடனடியாக 11:30 மணி அளவில் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததாக அப்பல்லோ மருத்துவமனை அறிவித்த உடனடியாக அதே சிறிது நேரத்தில் ராயப்பேட்டையில் இருக்கின்ற அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில், தலைமை கழகத்தில் கூடி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் திரு ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அங்கிருந்து நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு வந்து இந்த பதவியேற்பு விழாவும் இப்போது நடந்திருக்கிறது. நேரடியாக புதிய முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போது பொறுப்பேற்றிருக்கிறார். ஏற்கனவே 2 முறை முதலமைச்சராக இருந்த அனுபவம் பெற்றவர் இப்போது 3வது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இந்த முழுநேர முதலமைச்சராக, இடைக்கால முதல்வர் வருவாரா என்றெல்லாம் கேள்வியில் இருந்த நேரத்தில் நேரடியாக ஒரு முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய இந்த அமைச்சரவையில் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் 33 அமைச்சர்கள், 33 பேர் அந்த அமைச்சரவையில் இருந்தார்கள், ஜெயலலிதா அவர்களையும் சேர்த்து. இப்போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான இந்த அமைச்சரவையில் 31 பேர், அவர் இல்லாமல் 32 பேர் ஒட்டுமொத்தமாக இந்த அமைச்சருடைய எண்ணிக்கையாக இருக்கிறது. இந்த அமைச்சர்களுடைய பட்டியல் மாறுகிறதா, ஏற்கனவே இருந்தவர்களில் யார் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அடுத்தடுத்துதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் நேரடியாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. பதவியில் இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் இறந்த காலத்தில் இடைக்கால முதலமைச்சராக நாவலர் நெடுஞ்செழியன் 2 முறை வந்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் முழுநேர முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த முறை ஜெயலலிதா அவர்கள் இருந்த உடனடியாக நேரடியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த ராயப்பேட்டையில் இருக்கின்ற தலைமை கழகத்தில் இதற்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் 135 பேரும் கூடி அதற்கான ஒரு உறுதிமொழியை எடுத்து அவரை தேர்ந்தெடுத்த அந்த அதற்கு நிகழ்வுக்கு பிறகு நேரடியாக அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு வந்து அந்த சட்டமன்ற ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற அந்த நிகழ்வும் நடந்திருக்கிறது. அங்கே ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் அமைச்சர் பெருமக்களாக ஒரே நேரத்தில் அவர்கள் உறுதிமொழி ஏற்றதையும் நாம் பார்த்தோம் முழுமையாக. இப்போது 3வது முறையாக முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை மிக ஒரு லாயலான ஒரு கேடர் என்று சொல்ல பார்க்கப்படுபவர். ஜெயலலிதாவிற்கு மிக 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 ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருவராக இருந்தார். மிகவும் ஒரு பதவியில ஒரு சாமானியராக இருந்து வந்தவர் என்று கூட சொல்லலாம். அவருடைய வாழ்க்கை என்பது அந்த அளவில் தான் தொடங்கியது. அங்கிருந்து தொடங்கி அவர் இன்றைக்கு ஒரு முதலமைச்சராக, ஏற்கனவே அவர் தன்னுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் கூட தன்னுடைய அந்த நம்பிக்கையை, தன்னுடைய தலைமை மீது அவர் கொண்டிருக்கின்ற அந்த பற்றினை, அதுக்கான அந்த லாயல்ட்டி அவர் எல்லா நேரங்களிலும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த முறை 3வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இதற்கு முன்னாடி இந்த கடந்த 5 ஆண்டுகள் சட்டமன்றத்திலும் கூட அவருடைய அந்த பங்களிப்பு என்பது குறிப்பிடத்தகுந்ததாக இருந்தது. பல நேரங்களில் தன்னை அவர் நல்லா எக்யூப் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அவர் தொடக்க காலத்துக்கு 2001 சட்டமன்றத்திற்குள் வந்த நிலையிலிருந்து இப்போது 2016 அவர் இருக்கின்ற நிலை என்பது
தன்னை பல நிலைகளில் அவர் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய துறை சார்ந்த கேள்விகள் மட்டுமல்ல, பல துறைகளுக்கான கேள்விகளுக்கு கூட சமாளிக்கக்கூடிய இடத்திலாக அவையில் முன்னவராக ஓ பன்னீர்செல்வம் சிறப்பான ஒரு பணியை ஆற்றியிருக்கிறார். கடந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அவை முன்னவராக திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பங்களிப்பு என்பது எதிர்க்கட்சியிலும் கூட ஈர்க்கக்கூடிய அளவாக இருந்தது. ஒவ்வொரு துறை சார்ந்த கேள்விக்கு தன்னுடைய துறை சார்ந்த கேள்வி மட்டுமல்ல, மற்ற துறைகளுக்கான கேள்விகளுக்கான பதிலையும் கூட தயார்படுத்திக் கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு தன்னை ஒரு தயார்படுத்திக் கொண்டிருந்த ஒருவராக இருந்தார். அவர் இப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் ஜெயலலிதா போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை, அந்த ஆளுமையினுடைய அந்த வெற்றிடத்தை இவரால் நிரப்ப முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் நிச்சயமாக தன்னளவில் தன்னை உயர்த்தி கொண்ட ஒருவராக 2001க்கும் இப்போது இருக்க 2016க்குமான இந்த 15 ஆண்டு கால இடைவெளியில் தன்னை மிகப்பெரிய அளவிற்கு அவர் தன்னுடைய அந்த நிர்வாக திறமைக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பதவியேற்பு என்பது முக்கியத்துவம், குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன போல 2 முறைகளிலும் திரு அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்ததில் திரு அண்ணா, திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதெல்லாம் இடைக்கால முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டு அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இந்த முறை 11:30 மணி அளவில் ஜெயலலிதா அவர்கள் காலமானார் என்கிற செய்தி அப்போலோ மருத்துவமனையினால் அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். இன்று மாநிலிருந்தே ராயப்பேட்டையில் இருக்கின்ற கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அவர்கள் கூடியிருந்தார்கள். இந்த மரணம் என்பது அவருடைய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அதே நேரத்தில் சிறிது நேரத்திலேயே அந்த அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஓ பன்னீர்செல்வத்தை தங்களுடைய குழு தலைவராக தேர்ந்தெடுத்து நேரடியாக ஒரு இடைக்கால முதல்வர் என்கிற எந்த ஏற்பாடும் இல்லாமல் நேரடியாக முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வமும் அவருடைய இந்த கேபினெட்ல 31 அமைச்சர்களும் பதவியேற்றாங்க. செம்மல் கார்த்தி செல்வம், நீங்க சரியா குறிப்பிட்டது போன்று தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை முதலமைச்சர் பதவியில் இருந்தபோது உயிரிழந்தவர்களாக 2 இருந்தார்கள். அந்த பட்டியலில் தற்போது மிகவும் வருத்தத்துக்குரிய வகையில் ஜெயலலிதாவும் இடம்பெற்றிருக்கிறார். அந்த 2 முறைகளிலும் பொறுப்பு முதலமைச்சராக நாவலர் நெடுஞ்செழியன் பொறுப்பேற்ற அந்த வேறுபாட்டையும் மிக துல்லியமாக சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். நாளைய தினம் பல்வேறு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் நடக்க இருக்கின்றன. அது பற்றிய தகவல்களை பதிவு செய்யுங்கள். குறிப்பாக நினைவிடம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் நிறுவனர் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த நினைவிடத்திலேயே அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கு நினைவிடம் எழுப்பப்படும் என்ற தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த விடியக்கூடிய இந்த தினம் என்பது எப்படி இருக்க போகிறது? நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த பூத உடல் என்பது ராஜாஜி ஹாலில் வந்து வைக்கப்படும், மக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல தலைவர்களும் தேசிய தலைவர்களும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அஞ்சலி செலுத்துவதற்காக. அதே போல தமிழகத்தில் இருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான மக்களும் கூட அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தோம், அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த அப்போலோ மருத்துவமனையில் அவருக்கு திடீர் உடல்நல பின்னடைவு ஏற்பட்டு அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்ட உடனேயே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குவிந்திருந்தார்கள். மழையிலும் கூட அங்கிருந்து நகராமல் இருந்தார்கள். நாளை இந்த அஞ்சலி நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல மெரினா கடற்கரையில ஏற்கனவே திரு அண்ணா, திரு எம்ஜிஆர் ஆகியோருக்கு நினைவிடங்கள் இருக்கின்றன. அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு பக்கத்திலேயே ஒரு நினைவிடம் அமைப்பதற்கான முயற்சிகளையும் அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. இப்போதைய தகவல் அடிப்படையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு சட்ட ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லாத வகையில் அங்கே வந்து ஒரு நினைவிடம் அமைப்பதற்கான வேலைகள் தொடங்கப்படும் என்று அதிமுகவினுடைய உயர் பொறுப்பில் இருக்கிற பெருமக்கள் சொல்கிறார்கள். செம்மல் கார்த்தி செல்வன், இது போன்ற நிலைகளில் அடுத்தடுத்த கட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 நாள் துக்கம் அனுசரிப்பு என்ற அரசுமுறை துக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 நாள் துக்கம் என்பதை சாமானிய மக்கள் எப்படி புரிந்து கொள்வது? 7 நாள் அரசுமுறை துக்கம் என்பது இன்னும் சொல்லப்போனால் இந்த தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு அவ்வளவு தூரம் அரசியல் ரீதியாக விளக்கம் பெற்றிருக்க முடியாது. 7 நாள் துக்க அனுசரிப்பு என்பதை எப்படி புரிந்து கொள்வது?
எல்லா நேரங்களிலும் அதுவும் பொறுப்பில் இருக்கிறார். இப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து இறந்திருக்கிறார் ஜெயலலிதா. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்கிற அந்த அடிப்படையில் அல்ல, ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்கிற போது அதற்காக இந்த இப்படியான எல்லா நிகழ்வுகளிலும் 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. திரு எம்ஜிஆர் இருந்த போதும் சரி, அதே போல அண்ணா அவர்கள் இருந்த போதும் சரி, தேசிய அளவில் பார்த்தீர்களா என்றாலும் கூட பாரத பிரதமர்கள் இருந்த போதெல்லாம் கூட 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவது என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த துக்கம் அனுசரிக்கப்படுகிற நாட்களில் அரை கம்பத்தில் கொடிகள் பறக்க விடப்படும், தேசிய கொடியும் அதே போல அரசு அலுவலகங்கள்ல இருக்கிற இடங்கள்ல அரை கம்பத்துல இந்த கொடி பறக்கப்படும். இது அவருக்காக அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். இது 3 நாள் பள்ளிகளுக்கு விடுமுறை, பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறையாக 3 நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பல நிலைகளில் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே இது போன்ற ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் காலமாகும் போது, மறைவடையும் போது அவர்களை பார்ப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் பல இடங்களிலிருந்து வந்து கொண்டிருப்பார்கள். அந்த போன்ற நேரங்களில் ஒரு கல்லூரி பள்ளிகளில் படிப்பவர்களுக்கான எந்தவித ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் இருப்பதற்காக இது போன்ற விடுமுறைகள் அளிக்கப்படுவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 நாட்கள் என்பது அவர்களும் சேர்ந்து பள்ளி கல்லூரிகளும் கூட இவருக்கான ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக இது ஒரு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். பொதுவாக 7 நாள் துக்கம் என்பது எல்லா நேரங்களிலும் அரசு பொறுப்பில் இருக்கின்ற தலைவர்கள் மரணமடை காலமாகும் இந்த சூழல் எல்லாம் எப்போதுமே இது போன்ற ஒரு 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அப்போதெல்லாம் அரசு அலுவலகங்களில் இருக்கிற தேசிய கொடி உள்ளிட்டவர்களை அரை கம்பத்தில் பறக்க விடப்படும். அது அவருக்கான ஒரு அஞ்சலியாக பார்க்கப்படும். செம்மல்.